சமீபத்தில் உதயநிதியோட கைது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்களுடைய அரஸ்ட்ங்கிறது வந்து அட்டர் ஃபெயிலியர். போஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இது மத்தவங்களுக்கு வந்து இது நடக்குமா? மத்தவங்கள ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க ஒரு அக்யூஸ்ட. சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி உதயநிதின்ற வார்த்தையை அவருடைய பெயர் இது வரைக்கும் உச்சரிச்சதே கிடையாது எந்த ஒரு இடத்துலையும். அந்த திமுகன்ற கட்சியை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணல, திரும்ப அவரை வந்து விசாரணை முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கறத கொண்டாடுது அப்படின்னா அப்ப அந்த கட்சி எந்த மாதிரியான ஒரு கட்சி? அப்ப அந்த கட்சி பெண்களை எப்படி பாக்குது? சமீபத்தில் உதயநிதியோட கைது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்களுடைய அரஸ்ட்ங்கிறது வந்து அட்டர் ஃபெயிலியர். ஓகேவா? சரியா காலையில் ஒரு 8 மணி அந்த மாதிரி டைம்லேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவருக்கு நடந்ததுன்றது உதயநிதி அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அவரை வந்து எந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு நடிகையை பத்தி அவர் வந்து ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசினாரு, டபுள் மீனிங்ல பேசினாரு அப்படிங்கிறதா அவர் மேல இருந்த குற்றச்சாட்டு. இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவரை வச்சு ஒரு டிராவல் விளாக் பண்ணாங்க. நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி ஃபைனலா முடிச்சு அவரை வந்து கடைசியில வந்துட்டு அன்னைக்கு விசாரணை முடிஞ்சுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த நடிகைக்கு வந்து நியாயம் கிடைச்சிருச்சா? இல்லை. இப்போ அவர் பேசினது வந்துட்டு அதனால இதனால அவரால் மன்னிப்பும் கேட்கல, எதுவுமே நடக்கல. அப்படிங்கிறப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இது எப்படி வந்து இந்த அரெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் வந்து ஒரு ஜன்னல் ஓர சீட்ல வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்க அந்த போலீஸ் வேன்ல. இது மிஸ்டேக் நம்பர் 1. அவர் நீங்க ஜன்னல் ஓரமா உட்கார வச்சீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து மீடியா கவரேஜ் வந்து அவருக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க அவரை வந்து அங்க சென்னையில நீலாங்கரை ஒரு வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஃபுல்லா தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போறது உங்க பிளான் இருந்தது அப்படின்னா அவருக்கு மீடியா கவரேஜ் கிடைக்க விடாம நீங்க பண்ணிருக்கணும். அப்பதான் அவருக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் ஏறாம இருந்திருக்கும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, அவருக்கு ஜன்னல் ஓர சீட்டு கொடுத்தது. எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் அவருக்கு எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைம் லைட்டை கொடுத்துருக்கு பாருங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அதுல அவரோட ஸ்டைல் என்னன்னா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கேஷுவலா ட்ரீட் பண்ற மாதிரி தான். ஸோ அதனால வந்துட்டு அவர் வந்து அது நல்லா ஒரு ட்ரிப் போற மாதிரி அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனார்ன்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். மிஸ்டேக் நம்பர் 1 வந்து அவருக்கு வந்து ஜன்னலோர சீட்டு கொடுத்தது. மிஸ்டேக் நம்பர் 2, திரு முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் அவரும் சரி, அவர்ல வந்துட்டு சேகர்பாபுவும் சரி, அவர் இந்த மாதிரி அவருக்கு கூடவே சில திமுக நிர்வாகிகளும் வந்து கூட கூட்டு போறாங்க. ஒரு அக்யூஸ்ட் கூட அவங்க வந்து இவங்கெல்லாம் எப்படி மற்றவங்க எல்லாம் போலீஸ் கூட்டு போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை அவங்க அலோவ் பண்ணிருக்க கூடாது. அது அவங்க வந்து அலோவ் பண்ணது, இது அலோவ் பண்ணது 2வது மிஸ்டேக். 3வது வந்து அவருக்கு கூட இருந்த ஒருத்தர் வந்துட்டு அவர் செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இது மத்தவங்களுக்கு வந்து இது நடக்குமா? மத்தவங்கள ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க ஒரு அக்யூஸ்ட, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். இல்ல அது அக்யூஸ்டோட இதுதான் கிராப் பண்ணுவாங்க. கூட போற ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்து அதை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு விஷயம் தான் நடக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்து இந்த அரஸ்ட்ங்கிறது வந்து மொத்தமா நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பொசிஷனிங் யுவர் பொலிட்டிக்கல் ரைவல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அரசியல்ல. நான் இதை வந்து 2001 ஜெயலலிதா அம்மா வந்து கலைஞரை வந்து மிட் நைட்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னன்னா அப்போ வந்துட்டு அரஸ்ட்ங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரியோட பீக் மொமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 96 வந்து கலைஞர் அவர்கள் சிஎம்மா இருந்த டைம்ல ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அவங்க மேல வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து பழி வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ்ல தான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 2001 வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்னன்னா அந்த பொலிட்டிக்கல் ரைவல்ரி பீக்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த சொசைட்டிக்கு பொலிட்டிக்கலா கன்வே பண்றதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து அரெஸ்ட்ங்கிறது. இன்னைக்கு உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை ஃபைனல் காலை யாரு டிசைட் பண்ணிருப்பா? முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான். கரெக்டா? அப்போ அவரு வந்து
பொலிட்டிக்கல் ரைவல்ரியா தன்னோட பொலிட்டிக்கல் ரைவல்ரியா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து டிசைட் பண்ணிட்டார். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவ் அப்படின்னா, இது ஆக்சுவலாக உண்மையில் இது உதயநிதி அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு அவருக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஒரு இது கவரேஜ் கிடைச்சது மீடியாவில் அப்படின்னு, இதெல்லாம் தாண்டி அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு எடுத்த காலே வந்து அவர் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ். என்ன ரீசன் அப்படின்னா, தாவேக்கான்ற கட்சியை ட்விட்டரில் ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி உதயநிதின்ற வார்த்தையை அவருடைய பேரை இது வரைக்கும் உச்சரிச்சதே கிடையாது எந்த ஒரு இடத்துலையும். அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணும்போது. அப்போ அவர் உதயநிதியோட பேரை வந்து வாண்டடா தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும். ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் எனிமியா அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி அவர் வந்து உதயநிதியை வந்து டைரக்டா அவர் அட்ரஸ் பண்ணலன்னா கூட பொலிட்டிக்கலா அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. உதயநிதி அரெஸ்ட் பண்றது மூலமா அவரை வந்து என்னோட ஆப்போனண்டா நான் வந்து டிக்ளேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இது ஏன் வருது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இனிமேலும் ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவலா பாக்குறதுன்றது வந்து அவுடேட்டடான விஷயமா மாறிடும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு யங் லீடரா இருக்காரு. அடுத்து அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து விஷால் தனுஷ்னு அடுத்து எல்லாம் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த பேட்ச் வந்து ரெடியாகி வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதியா ஒரு இதா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உதயநிதி அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஸோ மீதி எல்லாரையும் வந்து இவர் வந்து அந்த கேம்ல இருந்து வெளியே அனுப்புறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அண்ட் இதுல இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அந்த கைது நடவடிக்கை ஆரம்பிச்ச அந்த டைம்ல காலையில இருந்து அவர் எந்த அறிக்கையும் எதுவுமே இல்லாம பயங்கர ஒரு டீப் சைலண்ட் மூட்ல தான் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ், நம்ம எதுவுமே வந்து அறிக்கையோ ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது கிடைச்சிரும். ஸோ அவர் வந்து காஷியஸா, அவர் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து தெளிவா அவர் வந்து விட்டுட்டாரு, பையன் ஸ்கோர் பண்ணட்டும், பையனுக்கு வந்து ஒரு செம பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து நீங்க ரிலீஸ் பண்றதா உங்க பிளான் அப்படின்னா, அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணிருப்பே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல வந்து பயங்கரமான பெனிஃபிட் அட்டைன் பண்ணது வந்து அவரு தான், யாரு உதயநிதி அவர்கள் தான். அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது வந்து அவசியம் இல்லை. ஸோ அதனாலதான் உதயநிதி அவர்களுடைய அரெஸ்ட் வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிளையும் இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு, அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். உதயநிதி அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகி அவர் வீட்டுல இருந்து கிளம்பின அந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன் முடிச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்ல வந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு அவர் சென்னை கிளம்பி வந்தார். அந்த மோமெண்ட் அவர் இங்க சென்னை வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு வந்து சந்திக்கிற மொமெண்ட் வரைக்கும் அவரை ஒரு தியாகி மாதிரியே போர்ட்ரே பண்ணாங்க திமுக காரங்க. வழிநெடுகளும் ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வந்துட்டு அவருடைய மனைவி மகன் எல்லாத்தையும் வந்துட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு இதெல்லாம் தான் ஆரம்பிச்சது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு இந்த ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து யோசிச்சிருப்பாரு. ஆனா என்னன்னா அவர் கணிக்க விடாம இருந்த இடம் வந்து மேபி இந்த ஜன்னலோர சீட் எல்லாம் கொடுத்ததெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அவர் அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து பிளான் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து அரசுல இருந்த ஒரு எக்ஸிகியூஷன்ல இருந்த ஒரு ப்ராப்ளம் தான், அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா அவர் எதுக்காக அரெஸ்ட் ஆனாருன்றது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, உதயநிதி வந்து பேசின அந்த பேச்சை வந்து பார்க்காதவங்க கூட அந்த அன்னைக்கு கண்டிப்பா நியூஸ் ஒரு நிமிஷமாவது அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன் உதயநிதி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வந்திருக்கும். உதயநிதி ஏதோ பேசிட்டாராம்ப்பா அப்படின்னு, அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன பேசிட்டாரு அப்படின்னு அவங்க போய் பார்ப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு பொதுமக்கள் வந்து அதை போய் பார்ப்பாங்க. அதை போய் பார்க்கும்போது அவர் என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம அதுக்குள்ள போகிறது. ஸோ அவர் வந்து அது பார்க்கும்போது இந்த ஒரு பேச்சு பேசின அவருக்கு அவருடைய ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிச்சு அவருடைய திமுகன்ற அந்த ஒரு கட்சி, அங்கே தஞ்சாவூரில் அவருக்கு கூடியிருந்த அந்த ஒரு கூட்டம் அவரை வெளியில பார்க்கறதுக்கு, இந்த ஒரு எக்கோசிஸ்டமாவே மொத்தமா இந்த திமுகன்ற கட்சியை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணல, திரும்ப அவரை வந்து விசாரணை முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கறது கொண்டாடுது அப்படின்னா, அப்ப அந்த கட்சி எந்த மாதிரியான ஒரு கட்சி? அப்ப அந்த கட்சி பெண்களை எப்படி பாக்குது? அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல.
கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க, பேசலன்றாரு அவர் தான். பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதை வந்து இன்னும் ஓப்பனா சொல்ல போனா திமுக காரங்க அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பார்வையை வந்து பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? பொதுமக்கள் வந்து ஆல்ரெடி அவங்க திமுக வந்து அதிகமா பெண்கள் ஓட்டுக்கு போகாததுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெண்களை பத்தி ரொம்ப ஆபாசமா பொதுவெளிகள்ல அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றதுதான் திமுக மேல இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பொதுமக்களுடைய பார்வையாவே நிறைய இடங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கால்குலேட் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. மேபி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் திமுக காரங்க இப்படியெல்லாம் வந்து அவரை வந்து போராட்டத்துல எல்லாம் போராட்டம் பண்ணி இதெல்லாம் பண்றது மூலமா அவருக்கு வந்து திமுக எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்றத அவரு யோசிச்சுப்பாரா அப்படின்றது எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அவருடைய அஜெண்டாவும் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆயிருச்சு. உதயநிதி அவர்களுக்கும் வந்து அவருக்கும் வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிச்சு. 2 பேருமே வந்து ஈக்குவலா வந்து 50-50 ஆமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட், பொலிட்டிக்கல் ஈவெண்ட். ஏன்னா நீங்க காலையில அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து நைட் வந்து ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அரெஸ்ட்ன்றது வந்துட்டு நீங்க வந்து ஒரு வாரண்ட் கொடுத்ததோட விட்டுருக்கலாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து எப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் நீங்களே வந்து இது பண்ணுங்க, வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லி இது பண்ணிடலாமே தவிர அரெஸ்ட் பண்ணி இவங்க வந்து கூட்டிட்டு வந்து வழியில இந்த இடத்துல சாப்பிட்டாரு, என்ன சாப்பிட்டாரு, இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த நடிகையை பத்தி ஆபாசமா பேசினார், ரிட்டையர்ல பேசினாருன்றதுக்காக தான். அப்போ இங்க அரசியல் பண்றதுக்கு இப்போ நீங்க நம்ம பேசின மாதிரி இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருக்கு, உதயநிதி அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருக்கு. இதுல அவரு திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணாரு, டிஎம்கேஸ் அண்ட் எக்கோசிஸ்டமா அது எப்படி வந்து விமனை ட்ரீட் பண்ணுதுங்கிறது, அவர் விமனை ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலா அவர் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு விமனுடைய மாடஸ்டி தான் அந்த இடத்துல அதை வந்து அடிபடுது. அங்கதான் அவங்கதான் வந்து பகடைக்காயா அதுக்கு ஒரு பெண்ணை வந்து ஆபாசமா பேசிட்டு அதுல வந்து இவ்வளோ பெரிய அரசியல் ஒரு கேம் வந்து நடக்குது அப்படின்னா இது ஒரு சொசைட்டியா நமக்கு ஒரு தமிழ் சமூகத்துக்கு எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். இது உண்மையிலேயே வந்து எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப அப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணை பத்தி அரசியல ஒரு ஆபாசமா பேசுறது அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காக மட்டும்தான் நீங்க இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, அட் லாஸ்ட் உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அதுக்கான நீதி கிடைச்சதா? இல்ல. அப்படிங்கிறப்போ அப்ப இது எல்லா டிராமாவுமே வந்து யாருக்காக, இதனால யார் பெனிஃபிட் ஆகுறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல.